நம்ம இன்றைக்கி 10th சோசியலில் யூனிட் 5 பார்ப்போம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாஸ் கொஷின்லாம் பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவங்களாம் வருவாங்களே. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் மட்டும் பார்க்கலாம் இந்த யூனிட்டில். அதாவது 1860இல் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரே சாரும். அதாவது அவங்க தான் வந்து இந்த திருமண வயது சட்டம் வந்து இயற்றியிருக்காரு. அப்போ வந்து திருமணத்திற்கான வயது வந்து 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. 1891இல் 12 ஆகவும் 1925இல் 13 ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒரு 1929இல் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றி அறிவு பெற்றிருந்தனர். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இந்த பாஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண வயது சட்டம் இயற்றி பெற்ற ஆண்டு வந்து 1860. அது மாதிரி திருமணத்துக்கான வயது வந்து 10 அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. அது 1891 வந்து 12ஆகவும் 1925இல் 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. அப்போ திருமண வயது ஒப்புதல் கமிட்டி இயர் வந்து 1929. அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். இங்கே வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் ராமலிங்க சுவாமிகள் அந்த இதில் வரும். பேஸ் நம்பர் வந்து 64. அதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார். பசியினால் இழைத்தி போன மிகவும் சோர்வற்ற இளைமக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களிடம் பசி போக்கப்படவில்லை என இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பை கலப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு டக்குன்னு பசின்னு வந்துட்டாவே ராமலிங்க சுவாமிகள் தான். ராமலிங்க சுவாமிகள் அவர் ஞாபகம் வச்சு அடிச்சிருங்க. கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா அடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.